வல்லாரக்கீரை சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகமாகும்னு சொல்லிட்டு நம்ம அம்மா மண்டையில கொட்டியாச்சும் அதை சாப்பிட வச்சிருப்பாங்க சின்ன வயசுல. அது உண்மைதான். வல்லாரக்கீரை இலையை எடுத்து பாருங்க. அது பிரெயின் ஷேப்ல தான் இருக்கும். மெமரி பவருக்கு மட்டும் நல்லது இல்லைங்க. ஸ்டொமக் அல்சர் அப்புறம் ஜாயிண்ட் பெயினுக்கெல்லாம் கூட ரொம்பவே நல்லது. ஆனால் அதில் இருக்க கசப்பு தன்மைனால நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் ஒரு சூப்பரான வல்லார துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா 5-6 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு லைட்டாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரையும் சேர்த்துக்கோங்க. கீரை வதங்கி சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவும் ஆட் பண்ணிட்டு 2 நிமிஷம் சாட்டே பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாம இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நீங்க ஜார்ல அரைக்காம மண் சட்டியில கடைஞ்சிங்கன்னா கூட இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சூடான சாதத்துல துவையல் போட்டுட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும்.